ஹலோ எவ்ரிவன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஐஎஃப்எஸ்எஃப்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் 2025 வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது யாருக்கான வேகன்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ஹூ கம்ப்ளீட்டட் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்கள் 10வது முடிச்சிருந்தால் போதும் இந்த ஒரு வேகன்சிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு 1161 போஸ்ட்டுக்கு சேர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/3/2025 அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் எண்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 3/4/2025 வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 பர் ஜென்ரல் கேட்டகரிஸ், ஓபிசி அந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே. எஸ்சி/எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு கேஸ்ட் அதாவது ஃபீஸுன்றது கிடையாது. ஸோ இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. அண்ட் மோர் திங், இதனுடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு குறையாமலும் 23 வயசுக்கு அதிகம் இல்லாமலும் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். ஸோ இது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது. ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் எப்படி இருக்கும், செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி அதுக்கப்புறம் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது பிஇடினா என்ன, பிஎஸ்டினா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஇடி அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லிட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நடக்கும். ஓகேங்களா, இது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் இருந்தால் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிராக் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு சார்ந்தக்கூடிய பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வென் கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி, த கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட் இன் திஸ் டைப் ஆஃப் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் ஓவர் பீப்புள் இன் தமிழ்நாடு, ப்ளீஸ் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட் and don't wait for the last day to apply. Okay, so all the best friends, be prepared and get clear. What if the examination is success is yours. Thank you.